என்னுடைய முக்கியமான கேள்வி இங்கே என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் செட்டப்பை விட ஒரு ஏஐ உள்ள வருதுன்னா அது எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏதாவது ஒன்று தரணும்ல. அப்படி நீங்கள் வச்சிருக்கிற ஏஐ என்ன பண்ண போகுது, என்ன பண்ண முடியாது? ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து அதை கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்ட் பண்ணுறதுக்குலாம் ப்ரோஆக்டிவாக ஐடியா. எக்ஸாக்ட்லி, ப்ரோஆக்டிவாக ப்ரிவென்ட் பண்ணுறது தான் எங்களோட கோல். ஹெல்த் கேர் த்ரூ ஏஐ அப்படிங்கிற உங்களுடைய இந்த இன்னோவேஷன், இந்த ஐடியா சோஷியலாக சமூக ரீதியாக என்ன மாதிரியான நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்குறீங்க? டாக்டரை விட உங்கள் பாடியை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியுன்ற நம்பிக்கை வந்து நாங்கள் கொடுக்குறோம். டேட்டா பேசிஸில் அது சொல்கிற ரிப்போர்ட்டு எப்படி சரியாக இருக்கும்? That's what my question is. We wanted to help the doctors. டாக்டர்ஸோட அப்ரூவல் இல்லாமல் டெக்னிக்கல் டீம் வந்து கோடே பண்ண முடியாது. Our point is, நாங்கள் வந்து we just predict. உங்களுடைய ஏஐ அல்காரிதமில் ஒரு குறிப்பிட்ட பர்சன், ஒரு எக்ஸுங்கிற ஒருத்தருடைய எல்லா டேட்டாஸையும் கொடுத்தாச்சு. அது என்னென்ன விஷயங்களை எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணும்? உங்களோட என்டையர் பாடி ஃபங்க்ஷன்ஸ், ஹார்ட்லேருந்து ரெஸ்பிரேட்டரியிலேருந்து அண்ட் உங்கள் லங்ஸ்லேருந்து எல்லா பாடி ஃபங்க்ஷன்ஸையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதாவது இந்த சிம்டம்க்கான ரீசன் என்னங்கிறத தான் வச்சிருக்க டேட்டாலேருந்தே அதை அனலைஸ் பண்ணி அது சொல்லிவிடுங்கிறீங்க. கண்டிப்பாக. ஆனால் அதை நான் எப்படி நம்புறது? எனக்கு அதுதான் கொஸ்டின். ஏஐங்கிறது இந்த டெக்னாலஜிக்கல் ரோட் மேப்பில் இதுவும் ஒரு டெக்னாலஜி, இதை விட இன்னொன்று வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை ஒரு கொஞ்சம் காலம் ஏஐயோட ஆட்டம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பெருசாக இருக்கும் சார். நான் தினந்தோறும் இப்படி என்ன அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கப்போ பாடி மேலே ஓவர் கான்ஷியஸ் ஆகிட மாட்டேன். நான் ஹியூமன் சைக்காலஜி சைடு கேட்குறேன். ரொம்ப ஓவர் கான்ஷியஸ் ஆகி ரொம்ப உடம்பை பார்த்துட்டு அதுவுமே சிக்கலாகிடுமே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய இன்டர்வியூடைய கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா, அவர் அமெரிக்காவில் இருக்கிறார், ஆனால் நம்ம ஊருக்காரரு. ஏஐ என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஹெல்த் கேர். அதை இவங்க கையில் எடுத்துருக்கிறாங்க. அதை தொடங்கி குறுகிய காலகட்டத்திலே பெஸ்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு பேர்லாம் வாங்கியிருக்காங்க. GenAI Healthcare நிறுவனத்துடைய கோ-ஃபவுண்டர் ரமேஷ் சுந்தரராஜன். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை அமெரிக்காவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் இந்த இன்ட்ரடக்ஷனில் சொன்னது மாதிரி ஏஐ இஸ் டூயிங் எவ்ரி திங் அப்படிங்கிறாங்க. ஃப்யூச்சரில் என்னென்னமோ பண்ண போதுன்னு அதை பற்றி நான் பல்வேறு விதமான கற்பனைகள் இருக்குது. பட் ஏஐ வழியாக ஹெல்த் கேர், அது நான் உங்களுடைய ப்ரொஃபைல்லாம் கோத்ரூ பண்ணப்போ தெரிஞ்சேன்னா யுவர் ஓன் டாக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு அதை நீங்கள் சொல்கிறீங்க. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ்? We have a product which is Nextcura. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 5 levels ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். ஸோ டயக்னாஸ்டிக் டேட்டா, லாஞ்சிவிட்டி டேட்டான்றது உங்கள் வாட்சில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், ஹார்ட் ரேட், அதெல்லாமே. சிம்டம் ட்ராக்கிங் டேட்டா, அப்புறம் ஜியோஸ்பேஷியல் டேட்டான்றது நீங்கள் எங்கேருந்து எங்கே பிறந்தீங்க, நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க, உங்கள் ஜெனட்டிக்ஸ் என்ன. ஸோ அண்ட் தென் ஹிஸ்டாரிக்கல் டேட்டானா கோஸ் பியாண்ட் தேர் ஜெனட்டிக்ஸ் டு தேர் பேரண்ட்ஸ், என்னென்ன டிசீஸ்லாம் இருந்திருக்கு அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில், எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஸோ கலெக்ட் பண்ணி, ஸோ வி பிரிங் தட் டேட்டா இன் டு த Nextcura பிளாட்ஃபார்ம் த்ரூ த இன்டகிரேஷன். ஸோ வி ஹேவ் அன் ஓப்பன் ஏபிஐ. ஓப்பன் ஏபிஐன்னா என்னென்னா, நாங்கள் வந்து எந்த ஒரு டயக்னாஸ்டிக் சென்டரை வந்து இன்டகிரேட் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் எனி தேர்ட் பார்ட்டி சிஸ்டமை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணி இந்த டேட்டா எல்லாமே கொண்டு வரும். ஸோ ஆன் டாப் ஆஃப் இட் நாங்கள் வந்து we are also manufacturing our own ring. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் ஹெல்த் டேட்டா கனெக்ட் பண்ணுறது இட்ஸ் சேம் ரிங் தான். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ரிங் தான், எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆனால் இது எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்லீப்பாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் காமிப்பாங்க. இப்போ இது என்ன ஆகும்னா, அந்த டேட்டாவை எடுத்து தட் கெட்ஸ் ஃபேக்டர்ட் இன் டு அவர் அல்காரிதம். ஸோ இப்போ அந்த 5 டேட்டாவை ஃபீட் பண்ணால் the AI will know நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, ஒன்று எவ்வளோ கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணுறீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ விச் மீனிங் an AI that knows only your body. இப்போ இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி, இது ஒரு டேட்டா ட்ரிவன் ஒர்க் இல்லையா? ஆமாம், கரெக்ட். இப்போ வந்து என் உடம்புல வந்து 5 கேட்டகரியாக ஒரு நபரை பிரித்து, ஹிஸ்டாரிக்கலாக என்ன பிரச்சனை, இந்த பாடியோட நேச்சர் என்ன, இவர் உடம்புல என்னென்ன நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு அது புரியல. இப்போ நான் வந்து ஒரு ஆப்பிள் வாட்ச் கட்டியிருக்கேன்னா அதுலேயும் டேட்டா கிடைக்கலாம், இல்லை என் ஃபோனில் ஒரு ஆப் இருந்ததுன்னா அதுலேயும் டேட்டா கிடைக்கலாம். ஆனால் அதை தாண்டியும் டேட்டா தேவைப்படும்ல நீங்கள் சொல்கிற ஒரு அக்யூரஸியை பண்ணுறதுக்கு. அதுக்கு எப்படி அவ்வளோ டேட்டாஸை ஒரு இண்டிவிஜுவலுக்கான டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியணும்? ஸோ ஒன்று வந்து ஆப்பிள் வாட்ச், ஆண்ட்ராய்டு வாட்ச், ஃபிட்பிட் இதெல்லாம் எப்படி இன்டகிரேட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து அதான் அந்த ஓப்பன் ஏபிஐ மூலியமாக நாங்கள் வந்து இந்த எந்த வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் டேட்டா இருந்தாலும் நாங்கள் கலெக்ட் பண்ண முடியும், இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஆன் டாப் ஆஃப் இட் எங்களோட ரிங்கும் இருக்கும் அதில்.
ஸோ இதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது இன்டெகிரேஷன் வந்து வி ஹவ் ஆல்ரெடி டன் தட். சரி, ஆப்பிளாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு வாட்சாக இருக்கட்டும், ஃபிட்பிட்டாக இருக்கட்டும், 3 இன்டெகிரேஷன் வந்து ஆல்ரெடி நாங்கள் கோட் பண்ணி இன்டெகிரேட் பண்ண முடியும் எங்களால். ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் இட் எங்களோட ரிங்க். இப்போ இந்த டேட்டாலாம் எங்கேருந்து வருது அப்படின்னா எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எம்ப்ளாயர். ஸோ எம்ப்ளாயர்னு சொல்லும்போது வி வாண்ட் டு மேக் ஷுர் ஆஸ் அன் எம்ப்ளாயர், வி ஆர் ஆல்சோ அன் எம்ப்ளாயர், ரைட்? வி வாண்ட் டு மேக் ஷுர், வி வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் அவர் எம்ப்ளாயீஸ். எங்களோட எம்ப்ளாயீஸை வந்து நாங்கள் வந்து நல்ல விதமாக பார்த்துக்கணும். அது எப்படி பார்த்துக்க முடியும்னா, இப்போ இருக்கிற டைம் காலகட்டத்தில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பைலட்ஸ் வந்து மினிமம் 6 hours தூங்கணும்னு சொல்கிறாங்க. பைலட்ஸ் பேசிக்கலி நம்பி தான் அவங்க தூங்கிட்டாங்க, நம்பி தான் ஃப்ளைட்குள்ளே விடுறாங்க. எல்லாமே என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஆல்கஹால் டெஸ்ட் பண்ணுவாங்க, பேசிக் ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க, தென் ஃப்ளைட்டுக்குள்ளே விடுவாங்க. இப்போ அவங்க பைலட்ஸ் வந்து கரெக்டாக தூங்கினாரான்னு வந்து யாருக்குமே தெரியாது. ஓகே. அதை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியுமா என்ன? ஆமாம், அது கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்னா, ஒன்று எங்களோட ஸ்மார்ட் ரிங் யூஸ் பண்ணால் கொண்டு வர முடியும், இல்லை அந்த பைலட்ஸ் வந்து ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டேட்டாவை கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்களுக்கு மற்ற ஹெல்த் ட்ராக்கிங் டிவைசஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துக்கிறதுக்கான ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்குது, அல்லது அந்த எடுத்துக்க முடியும். ஓகே. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன். எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் ஹெல்த்தை பற்றின கான்ஷியஸ்னஸ் கூட இருக்குது. இப்போ இயர்லி ஒன்ஸு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அட்லீஸ்ட் அஃப்ளூவண்ட்டாக இருக்கவங்களாவது பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஆப்பிள் வாட்சஸ் கட்டுறாங்க, ஃபிட்பிட் கட்டுறாங்க, இல்லை ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. பத்தாவதுக்கு நான் வந்து எனக்கு தேவைன்னா நான் போய் லேபில் டெஸ்ட் பண்ணிக்க போகிறேன், எனக்கு டாக்டர் இருக்கார். வேர் தட் யூ ஃபில் த கேப். கேப் என்ன அப்படின்னா, ஸோ இப்போது நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கிறீங்க சார். இப்போது டாக்டர் வந்து ஒரு டெஸ்ட் ஆர்டர் பண்ணாங்க, பிளட் ஆர் யூரின் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வருது. வந்துட்டு நம்ம என்ன பார்க்க முடியும், நமக்கு என்ன தெரியும்? கிரிட்டினைன் லெவல்னால் தெரியுமா நமக்கு? இல்லை, அது டாக்டர் பார்த்து சொல்லிடுவார். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் ஏன் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கக்கூடாது? அந்த எஃபர்ட் ஏன் போடக்கூடாது? நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தான் வந்து நம்ம பார்த்துக்கணுன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அதையே நம்ம வந்து ப்ரோஆக்டிவாக பண்ணக்கூடாது. ஏற்கனவே இப்போ நான் வந்து எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற உணவுகளை சாப்பிட்ற கான்ஷியஸ்னஸ் எனக்கு வந்துடும். எனக்கு பிபி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்துடும். சுகர் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு காஃபினா இப்போ ஹாஃப் சுகர் அப்படின்னு ஒரு நார்மல் ப்ராக்டிஸ் இங்கே இருக்குல்ல. இதை தாண்டி ஏஐ இது அக்யூரேட்டாக உன் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது, அல்லது உன்னோட லாஞ்சிவிட்டி என்ன, அல்லது உனக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, நோய்க்கான வாய்ப்புகள் இருக்குது, நீ என்ன சாப்பிடணும், இது எல்லாத்தையும் இந்த ஏஐயால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். கரெக்டுங்க சார், சொல்ல முடியும். ஸோ இந்த எல்லா டேட்டா வரும்போது ஸோ அது வந்து ஒரு அல்காரிதம். ஸோ வி ஹவ் ரிட்டன் அன் அல்காரிதம். தட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்கில் இந்த அல்காரிதம் ஃபங்க்ஷன் ஆகுது. தட்ஸ் அன் ஏஐ மாடல் விச் வி ஆர் டூயிங். ஸோ அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம், லாஞ்சிவிட்டி டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், சிம்டம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம், டயக்னாஸ்டிக் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ண உடனே என்ன ஆகுன்னா அந்த ஏஐக்கு வந்து உங்கள் பாடியை பற்றி தெரியுது. அந்த டேட்டா எல்லாமே உங்கள் நேமில் மேப் ஆயிடுது. ஸோ பாடியை பற்றி தெரிஞ்ச உடனே அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வுட் சே ஒன்ஸ் எல்லா டேட்டா வந்ததுக்கப்புறம் இட் வுட் சே யுவர் கிட்னி இஸ் அட் 65%. ஸோ வாட் இஸ் தட் 65% ரியலி மீன் இல்லைங்களா? தட்ஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே, நீங்கள் ஹெல்த்தியாக இல்லை வந்து வெதர் யூ வில் பி இன் டயாலிசிஸ் இன் நெக்ஸ்ட் 5 years அப்படின்றது வந்து அது வந்து அந்த ஏஐ வந்து சொல்லும். பட் எப்படி இது ஏஐயால் சொல்ல முடியும்னு கேட்குறேன். இது ஒரு டேட்டா பேசிஸில் அது சொல்கிற ரிப்போர்ட்டு எப்படி சரியாக இருக்கும்? தட்ஸ் வாட் மை கொஸ்டின் இஸ். சரியாக இருக்கும் அப்படின்னா நாங்கள் வந்து லைக் இப்போது கிளினிக்கல் ட்ரையல் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஸோ ஃபார் 1000 பேஷண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு நாங்கள் ஒவ்வொரு டேட்டாவை இன்புட் எல்லாமே ஃபீட் பண்ணிவிட்டு டாக்டர் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க. டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஆப்பை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது கரெக்டாக இல்லையான்னு டாக்டர்ஸே வந்து இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த அல்காரிதம் எல்லாமே எழுதுனது எல்லாமே எங்களோட டாக்டர்ஸோட அப்ரூவல் இல்லாமல் டெக்னிக்கல் டீம் வந்து கோடே பண்ண முடியாது. ஸோ அதனால் யூ கேன் ட்ரஸ்ட் திஸ். பட் ஆல்வேஸ் அவர் பாயிண்ட் இஸ் நாங்கள் வந்து வி ஜஸ்ட் ப்ரிடிக்ட், வி ஜஸ்ட் ஸ்டாப் தேர். ஓகே, யூ டோன்ட் டயக்னோஸ். வி டோன்ட் டயக்னோஸ். ஏன் அப்படின்னா வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் தேர் ஷுட் பி அன் ஹியூமன் இன்டர்வென்ஷன் in terms of diagnosis. So that's where we stop there because we wanted to help the doctors. ஏன்னா இப்போ உலகத்தில் வந்து 10% ஆஃப் த டயக்னோசிஸ் வந்து தப்பாக போகிறதுக்கான ரீசன் என்னென்னா வி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஆஸ் அ பேஷண்ட் நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்மளை பற்றி கொடுக்கறதில்ல டாக்டர்ஸ். ஓகே, அதனால் ராங் டயக்னோசிஸ் ஆகுது, பழி வந்து டாக்டர்ஸ் மேலே போகுது. நவ் இப்போ நாங்கள் பண்ணுறது என்னென்னா இட்ஸ் கோன் ஹெல்ப் கம்ப்ளீட்லி, இட்ஸ் கோன் ஹெல்ப் த டாக்டர்ஸ் டு diagnose
in much better way than it is now. இப்போ உங்களுடைய ஏஐ அல்காரிதமில் இப்போ ஒரு குறிப்பிட்ட பர்சன் ஒரு எக்ஸுங்கிற ஒருத்தருடைய எல்லா டேட்டாஸையும் கொடுத்தாச்சு, அவைலபிள் டேட்டாஸ் ஆமாம், அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த் ரிலேட்டட் அவைலபிள் டேட்டாஸை கொடுத்தாச்சுன்னா அது என்னென்ன விஷயங்களை எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணும்? அது வந்து உங்களோட என்டையர் பாடி ஃபங்க்ஷன்ஸ், ஹார்ட்லேருந்து ரெஸ்பிரேட்டரியிலேருந்து அண்ட் உங்கள் லங்ஸ்லேருந்து எல்லா பாடி ஃபங்க்ஷன்ஸையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கம்ப்ளீட் பாடியை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நோ யுவர் பாடிங்கிற மாதிரி இது. நோ யுவர் பாடி, அப்சல்யூட்லி நோ யுவர் பாடி பெட்டர். ஸோ நான் இப்போ வந்து என் ஹார்ட்டோட கண்டிஷன் என்ன, என்னோட எலும்போட நிலைமை என்ன, இதெல்லாமே கூட அது சொல்லுமான்னு? அப்சல்யூட்லி சொல்ல முடியும். ஓகே, பட் ஆனால் இந்த தகவல்களை நான் தெரிந்து கொள்வதால் எனக்கு என்ன நடக்கும்? வேறு ஏதாவது வில் ரெக்கமெண்ட்? ஏன்னா நீங்கள் சொல்கிறதுன்னா ஒரு பர்சனலைஸ்டு டாக்டர் மாதிரி அப்படின்னு சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் வந்து சுகர் உங்களுக்கு இருக்குன்னா இனிப்பான பொருட்கள் சாப்பிடாதீர்கள், எண்ணெய் பொருட்களை தவிருங்கள், இது மாதிரி எல்லாருக்கும் பொதுவான நார்ம்ஸ் இருக்குது. இப்போது இது எந்த இடத்துல ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ அந்த பர்டிகுலர் ஆளுக்கான ஒரு பர்சனல் டாக்டர் மாதிரி இதை ஒர்க் பண்ணோம் அப்படின்னா என்ன சஜஸ்ட் பண்ணும் எனக்கு? அல்லது என் பாடியை புரிஞ்சுக்கிட்டு அது எனக்கு ஏதாவது சொல்லுமா? கண்டிப்பாக சொல்லும் சார். லெட்ஸே உங்கள் கிட்னி ஒரு பர்சன்டேஜ் ஒரு 55% இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லும் அப்படின்னா யூ மைட் பி இன் டயாலிசிஸ் இன் நெக்ஸ்ட் 2 to 3 years. அப்படின்றப்போ நீங்கள் இன்னும் 2 to 3 years வந்து டயாலிசிஸில் போகிறீங்க அப்படின்றப்போ அது ஏஐ வந்து என்ன சொல்லுன்னா டேக் தீஸ் ப்ரிகாஷன்ஸ், இந்தந்த ப்ரிகாஷன்லாம் எடுத்துக்கோங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட், இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் சப்ளிமெண்ட்ஸ். ஓகே, ஆனால் நான் என்னுடைய கேள்வி என்னன்னா இது எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்கிறதா? இப்போது நான் ஒரு டெஸ்ட்டு பண்ணுறேன், என் கிட்னி வீக்காக இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாரு, இப்படி அவரும் இதை சொல்லுவார், அவங்களும் ஏன்னா ஏஏ சொல்லணும்னா டாக்டர் சொல்ல முடியும். அப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி ஆஃப் டயாலிசிஸ் இருக்குது, அதனால் இந்தந்த உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுவார்ல. இப்போது இது என்ன, அதுதான் ஏற்கனவே எனக்கு இருக்குது, அதுக்கு அப்புறம் எதுக்கு ஏஐ வந்து இதை சொல்லணும் அப்படின்னு கேட்குறேன். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போது காம்ப்ரிஹென்சிவாக டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஆனுவல் டெஸ்ட் வந்து எல்லாருமே காம்ப்ரிஹென்சிவாக எடுக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து 5 டெஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். லிவர், தைராய்டு, யூரின், பிளட் டெஸ்ட், இந்த லைக் காம்பினேஷன் ஆஃப் டெஸ்ட்ஸ் இருக்குது. அதுலேருந்து 186 பயோமார்க்கர்ஸ் எடுக்கிறோம். 186 பயோமார்க்கர்ஸ்னால் 186 டேட்டா எடுக்கிறோம். ஓகே, இந்த டேட்டாவெல்லாம் உங்கள் டாக்டர்ஸ் டீம் எடுப்பாங்க இல்லை ஏஏ எடுத்துருமா? இல்லை, இந்த டேட்டா வந்து நான் டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த டேட்டா வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க த்ரூ அவர் இன்டெகிரேட் ஆயிரும் ஆல்ரெடி. ஓகே, அப்லோட் பண்ண உடனே எங்கள் பிளாட்ஃபார்முக்கு வந்துடும். வந்துட்டு that's where our algorithm will scan the entire data. 186 பயோமார்க்கர்ஸையும் ஸ்கேன் பண்ணும், ப்ளஸ் உங்கள் லாஞ்சிவிட்டி டேட்டா, ப்ளஸ் உங்கள் சிம்டம்ஸ் வந்து நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்மில் டைரெக்டாக லாகின் பண்ண முடியும். டே டு டே என்ன நடக்குது, இது ரொம்ப மிஸ்ஸிங் சார். நம்ம இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு டாக்டர் பார்க்குறீங்க, அந்த டாக்டர் உங்களுக்கு தெரியும் தான், பட் ஸ்டில் அவர் வந்து உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்து தான் வந்து அந்த டாக்டர் வந்து சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ பார்க்குறீங்க, அடுத்து எப்போது 3 மாதம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த 3 மாதம் கேப்பில் உங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கும்? ஓகே, இப்போ எனக்கு வந்து சில சிம்டம்ஸ் இருக்குன்னா நான் வந்து அதை வந்து அந்த ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய ஆப்பில் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா எனக்கு என்ன, இப்போ எனக்கு திடீர்னு தலை சுற்றுற மாதிரியே இருக்குது, அடிக்கடி தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் டாக்டர்கிட்ட போயிடுவேன் இல்லையா? இல்லை, ஆனால் இந்த கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான இது ஒரு சிம்டம் இருக்குன்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணுவதன் வழியாக எனக்கு என்ன தீர்வை கொடுக்கும்னு கேட்குறேன். அது என்னென்னா ஒவ்வொரு சிம்டம்க்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டயபெட்டிக்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு சிம்டம் ஆட் பண்ணுறீங்க, எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. அந்த வெயிட்டேஜ் எடுத்துகிட்டு அல்காரிதம் வந்து அந்த ஸ்கோரே மாற்றும். ஸ்கோர் மாற்றிட்டு உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி தலை சுற்றுதா, ஜஸ்ட் ஒரு ஜூஸ் மாதிரி குடிங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த சிம்டம்க்கான ரீசன் என்னங்கிறத தான் வச்சுருக்க டேட்டாலேருந்தே அதை அனலைஸ் பண்ணி அது சொல்லிவிடுங்கிறீங்க. கண்டிப்பாக. ஆனால் அதை நான் எப்படி நம்புறது, எனக்கு அதுதான் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் பார்த்துட்டு கோ அண்ட் செக் வித் யர் டாக்டர்னு சொல்கிறோம். இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு ஆமாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் ஒரு நம்பிக்கை. நாங்கள் வந்து ஸோ as you say you predict. ஓகே, கரெக்ட், ப்ரிடிக்ட். நான் போயிட்டு டாக்டர் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து அதை கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்ட் பண்ணுறதுக்குலாம் ப்ரோஆக்டிவாக ஐடியா. எக்ஸாக்ட்லி, ப்ரோஆக்டிவாக ப்ரிவென்ட் பண்ணுறது தான் எங்களோட கோல். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக வாழ்ந்தால் நல்லது தானே, ஒரு மந்த் எக்ஸ்ட்ராவாக வாழ்ந்தால் நல்லது தான், ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் we want people to be proactive and preventive. They can live a healthy life. என்னுடைய முக்கியமான கேள்விங்க என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் செட்டப்பை விட
மெடிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸை விட ஒரு ஏஐ உள்ளே வருதுன்னா அது எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏதாவது ஒன்று தரணும்ல. கண்டிப்பாக. அப்படி இந்த நீங்கள் வச்சுருக்கிற ஏஐ என்ன பண்ண போகுது, என்ன பண்ண முடியாதால? நாங்கள் என்னென்ன ஏஐ மாடல்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து கிளினிக்கல் ஏஐ மாடல், ஓகே, நியூட்ரிஷனல், சப்ளிமெண்டல், ஃபார்மா and then longevity. So these are the models we are building within our platform. அஞ்சும் உங்கள் பிளாட்ஃபார்ம்குள்ளே இருக்கும், ஒரே பிளாட்ஃபார்ம்குள்ளே இருக்கும். அந்த இது எல்லாமே it will be a part of the platform, it will be a part of that algorithm. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஸோ அந்த டேட்டாலாம் வருது இல்லைங்களா, கிளினிக்கல் டேட்டா, லாஞ்சிவிட்டி டேட்டா, சிம்டம்ஸ், அந்த டேட்டா எல்லா டேட்டா வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் இட் கெட்ஸ் ஃபேக்டர்ட் இன் டு தி அல்காரிதம், ஒன்ஸ் அந்த அல்காரிதம் எவாலுவேட் பண்ண உடனே, ஸோ தேட் இட் நோஸ் யுவர் பாடி. இப்போ உங்கள் பாடி, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டயபெட்டிக் அப்படின்னா, ஏஐக்கு தெரியும் நீங்கள் டயபெட்டிக் அப்படின்னு, பேஸ்ட் ஆன் அந்த டேட்டா வச்சு எல்லாம் எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் டயபெட்டிக்னு தெரியும். ஸோ எது நல்லது உங்கள் பாடிக்கு, சுகர் கேன் ஜூஸ் இஸ் பெட்டர் ஆர் கோகனட் வாட்டர் வந்து பெட்டரா அப்படின்னு. அதாவது என் உடம்புக்கு எது பொருந்தும், நான் சுகர் பேஷண்ட் ஏ வேறு பி வேறு, ஸோ ஏக்கு எதனால் சுகர் ஏறுது, பிக்கு எதனால் சுகர் ஏறுதுன்னு எக்ஸ்க்ளூசிவாக தெரிஞ்சுக்க முடியும். அப்சல்யூட்லி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நிறைய பேர் டயபெட்டிக் இருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிக் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் டயபெட்டிக். பட் ஸோ அதனால் ஏஐக்கு வந்து தெரியும் உங்கள் பாடிக்கு என்ன எந்த ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ வந்து இந்த உடம்புக்கு என்னவோ, என்ன சாப்பிடணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், அல்லது இவங்க பாடி டைப் என்ன அப்படிங்கிறத அது பிரித்து கொடுக்குங்கிறீங்க. பிரித்து கொடுக்கும் சார். ஆன் டாப் ஆஃப் இட், இப்போது டெய்லி வந்து நிறைய பேர் வந்து 3 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் 5 கிலோமீட்டர் கூட நடக்கிறாங்க என் பாடியை குறைக்கணும் அப்படின்னு. பட் அது நல்லதா? ஏன்னோ க்ரானிக் டிசீஸ் வந்து இருக்குது உங்களுக்கு, டயபெட்டிக்காக இருக்கலாம், இல்லை அதர் டிசீஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் அந்த டிசீஸ்க்குரிய மெத்தடை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஏஐ என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 கிலோமீட்டர்ஸ் நடந்தால் போதும், ரொம்ப நடக்க தேவையில்லை. ஓகே, அப்படின்றது வந்து ஏஐ சொல்லும். ஓகே, அப்போ அதாவது ஸ்டாண்டர்டாக கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் மாடலில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிசஸை தாண்டி இண்டிவிஜுவலாக அவருக்கு என்ன வேணுங்கிறத அது பண்ணும் அப்படிங்கிறத அதோட. ஆமாம், மோர் பர்சனலைஸ்ட். ஏஐ வந்து உங்கள் பாடி மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு ரிலேட்டடான ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல் தான் ஏஐ வந்து சஜஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ பொதுவாக சொல்லப்படக்கூடியதுங்கிறத தாண்டி எனக்காக மட்டுமே அது ஐடியாஸ் கொடுக்கும். கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக. ஆக்சுவலாக எனக்கு ஒரு கொஸ்டின், இப்போ நான் ஏஐ ரிலேட்டடாக கொஞ்சம் இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன் சம்மந்தமாக படிக்கிறப்பெல்லாம், ஏஐ வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாலுமே அது ஒரு பர்சனலைஸ்டாக மாறுது. அப்படிங்க எஜுகேஷனாக ஒரு இண்டிபெண்ட்டாக உங்களுக்குன்னு ஒரு டீச்சர், அப்படி வந்து ஒரு இது வந்து காராக, அந்த காரில் வந்து இண்டிபெண்ட்டாக ஏஐ வந்து உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும். உலகமே ஏஐனால் அப்படி மாறுமா? எல்லாரும் ஒவ்வொரு நபருக்கும் இப்போ தனியாக, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு பர்சனலைஸ்டு ஒரு டாக்டர் இருப்பார், ஒரு பர்சனலைஸ்ட் டீச்சர் இருப்பார், பர்சனலைஸ்ட் மென்டர் இருப்பார், பர்சனலைஸ்டு ஒரு ஒரு அக்னி ஆண்டே கூட நாளைக்கு வந்து ஒரு ஆறுதல் தேடுவதற்கான ஆளாக அப்படிலாம் மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக மாறும். வாட் ஆர் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ்? நோ, அப்சல்யூட்லி மாறும், 100% மாறும். பட் அகெயின் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். நான் எப்படி என்னோட லைஃப்பை பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் உங்களை மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய இருக்காங்க. நீங்கள் ஷார்ட்டர் பீரியட்லேயே ஒரு நல்ல இடத்துக்கு பொசிஷனுக்கு வந்திருக்கிறீங்க, அஃப்கோர்ஸ் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. வாட் இஸ் யுவர் சஜஷன்? ஏன்னா அது ஒரு டெக்னாலஜி வந்து எல்லாருமே, நீங்கள் மட்டும் இல்லை, மேக்னிஃபிஷன் 7 அதுக்குள்ளே தான் போய் விழுது. ஓகே, வேர்ல்டில் இருக்க எல்லா பிக் கம்பெனிஸுமே அதுக்குள்ளே தான் போய் விழுது. ஆனால் உண்மையிலேயே ஒரு டெக்னாலஜி, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி கிடைக்கிறப்ப அதை நம்ம எப்படி கேபிட்டலைஸ் பண்ணணும், அல்லது எப்படி சரியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஷூர். ஃபஸ்ட்டு சார், இப்போது ஒரு ஆஸ் அ ஃபவுண்டராக சொல்கிறேன் நான், இப்போ ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா எப்பயுமே ஒரு ஃபவுண்டர்ஸ்க்கு, அண்ட் திஸ் இஸ் அ சஜஷன் டு எனி ஸ்டார்ட் அப் கோ-ஃபவுண்டர்ஸ்க்கு, என்ன சொல்வேன்னா, ஒரு ஐடியா இருக்குன்னா டோன்ட் ஜஸ்ட் கோ பை த டெக்னாலஜி. ஹவு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை அ பிளாட்ஃபார்ம் வேர் ஹவு யூ கோனா சர்வ் யுவர் கஸ்டமர்ஸ். உங்கள் ஐடியாவால் வாட் பிக் ஆஃப் அ வேல்யூ வி கேன் பிரிங் டு த கஸ்டமர்ஸ், ரைட்? இப்போ அதில் வந்து நீங்கள் யூ கேன் இன்ஜெக்ட் ஏஐ இன்டு இட். பண்ணணும்னா பண்ணலாம். எனக்கு ஏஐ தேவையில்லை, பட் ஐ கேன் சர்வ் மை கஸ்டமர்ஸ் பெட்டர் த்ரூ மை ஐடியானா அப்சல்யூட்லி பண்ணலாம். ஓகே, சும்மா ஒரு ஏஐ இருக்குங்கிறதுக்காக இதை எடுத்து அப்சல்யூட்லி நான் அதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு இதான் ஐடியா, பட் வி ஃபெல்ட் தட் இஃப் வி இன்ஜெக்ட் ஏஐ இன்டு திஸ் இட் வுட் பி மச் பெட்டர் அண்ட் பீப்புள் கேன் லிவ் ஹெல்த்தியர் லைஃப்ஸ் அண்ட் மேக் ஃபாஸ்டர் டெசிஷன்ஸ், ஹெல்த்தியர் டெசிஷன்ஸ். வாட் இஸ் த விஷன் ஆஃப் யுவர் கம்பெனி? ஏன்னா ஹெல்த்துக்குள்ளே வரப்போ ஒரு லாங்கர் விஷன் இருக்கணும்.
அதாவது இப்போது நான் ப்ரோஆக்டிவாக இருந்து என் உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லாஞ்சிவிட்டி அப்படிங்கிறது தான் உங்களுடைய விஷனா, இல்லை ஹெல்த் உங்கள் விஷனா? Both, sir. It's a combination of everything. So that's why we get all the different data so that the AI can know about your body. Everything. பட் லாஞ்சிவிட்டின்னு விஷன் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அதுதான் நான் சொல்ல வரேன். நான் இப்போது நீங்கள் இருக்கீங்கன்னா ஏஐ இஸ் மோர் பர்சனலைஸ் டு யூ. உங்கள் பாடியை பற்றி ஏஐக்கு தெரியும். நீங்கள் டெய்லி எவ்வளோ நடக்கணும்னு ஏஐக்கு தான் தெரியும். ஏஐ கேன் டெல் யூ இது வந்து திஸ் இஸ் த க்ரானிக் கண்டிஷன் யூ ஹேவ், பெட்டர் யூ வாக் 2 to 3 kilometers a day. Don't walk more than that. More than that நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா நீங்கள் டயர்ட் ஆயிடுவீங்க. Then you will have the same symptoms again. Have a balance of it. Have a balance of a healthy lifestyle. You know, you're taking medicines, you're walking, your heart rate is okay, you're checking everything. Have a balance of everything. So அதுதான் எங்களோட விஷன். எங்களோட விஷன் என்னன்னா, we wanted to take this to a common people, right? Even though we have started with the enterprise version of it, but still we wanted to take this to a common people where we can integrate this through our government portals, government programs, right? இப்போது இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் வந்து ஒரு ஹெல்த் கேர் ட்ரைவ் ரன் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து they wanted to take care of their people அப்படின்னா absolutely they can do that through our platform. Even Brazil, actually one of our co-founder Daniel வந்து அவங்களோட முனிசிபாலிட்டி வந்து has 1 million where he lives in Brazil now. அவங்க முனிசிபாலிட்டி வந்து எங்கள்கிட்ட வந்து உங்களால் இது பண்ண முடியுமா, இந்த 1 million பீப்புளுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் in terms of the healthன்னு கேட்டிருக்காங்க. That's just a proposal அது. But we are yet to respond to that. So we're going to say that, okay, so இதெல்லாம் பண்ண முடியும். அது பண்ண முடியும் அப்படின்னா மீனிங் எல்லாரோட டேட்டா வாங்கி எல்லாருக்கும் அந்த டெஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணி ப்ளஸ் யூனோ ஸ்மார்ட்ரிங் எங்களோட தர முடியும் எல்லாருக்கும். ஸோ தட் தே கேன் மெயின்டைன் எல்லாரோட டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஸோ கேன் யூனோ தே கேன் ரன் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஹெல்த் கேர். ஓகே, ஆக்சுவலி இப்போ ப்ரோஆக்டிவ் தான் இதோடைய கோர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நோய்கள் வருவதை முன்னாலே ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப நோய் வராமல் தடுக்க முடியும், ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸை நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு இதில் அஃபோர்டபிலிட்டி மேலே ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இப்போ நீங்கள் ஆரம்ப கட்ட நிலையில் இப்போ நீங்கள் நிறுவனங்களோடு எம்ப்ளாயீஸோட என்டர்பிரைஸோட ஒர்க் பண்ணுறீங்க. இதை பப்ளிக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு சாமானியருக்கு இது அஃபோர்டபுளான காஸ்ட்டில் நீங்கள் கொண்டு வர முடியுமா? ஏன்னா டெக்னாலஜியுடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்து இது சாமானியனுக்கு பயன்படும். கண்டிப்பாக. ஓகே, இது ஒரு சாதாரண ஒரு ஆள் அவருடைய பாடியை அவர் வந்து பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு இந்த டெக்னாலஜி அவ்வளோ குறைவான விலைக்கு கொண்டு போக முடியுமா? கண்டிப்பாக சார். இப்போவே வந்து இப்போ என்டர்பிரைஸ்க்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 6,000 to 8,000 rupees பர் இயர் பர் பர்சன் தான் சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அது கீழே எங்களால் 2,000 to 4,000 rupeesக்கு பர் இயர் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ விச் இஸ் மோர் அஃபோர்டபுள் தான். ஸ்டில் 2,000-4,000 rupeesன்றது பர் இயர் வந்து அஃபோர்டபுள் தான். ஓகே, இந்த மாதிரி நான் டெக்னாலஜிஸ் ஏன்னா இப்போ ஏஐக்குள்ளே வந்து இப்போது கார்கள், தானியங்கி கார்கள், ரோபோட்ஸு, பாட்ஸு, அப்புறம் வந்து ரீட்டெயில் செக்டரு, இப்படி பல ஏரியாவுக்குள்ளே ஏஐ வந்திருக்கு. ஹெல்த் கேருக்குள்ளே ஏஐயை சரியாக பயன்படுத்தணுங்கிற ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கும் உங்கள் கோஃபவுண்டர்ஸ்க்கும்? ஹெல்த் கேருக்குள்ளே ஐடியா எப்படி வந்ததுங்கன்னா சார், இப்போது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போது ஒரு 1 in million ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு கோ ஃப்ரம் அ ப்ரைமரி கேர் ஃபிசிஷியன் டு அ டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து சில டிசீஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து டைம் ஆகுது டாக்டர்ஸ்னால. ஸோ அந்த டைம் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. கேன் ஆல்சோ கோ டு சூசைட் ஆல்சோ. நாங்கள் லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் வேர்ல்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு எடுத்து பார்த்தோம். ஒரு 300 டிசீசஸ் இருக்குது, க்ரானிக் டிசீசஸ். ஸோ அதை பார்க்கும்போது சில இதெல்லாம் மிஸ்ஸிங்காக கூட இருக்குது, கப்புள் ஆஃப் தெம் மிஸ் ஆகிருக்கு, ரைட்? ஸோ அது சில பேருக்குலாம் என்ன டிசீஸ்னே தெரியாது. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது ஆஃப்டர் கோவிட். அப்சல்யூட்லி, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ், த பர்ன் அவுட், லாட் ஆஃப் திங்ஸ். நாங்களே எங்களுக்குள்ளே பேசிக்குவோம், இஃப் யூ வாண்ட் டு பி ஹெல்த்தி அட் 80, பெட்டர் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் நவ் இன் 40s. ஓகே, 80 கூட ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற இதை ஏன் முக்கியமானதாக பார்க்குறீங்க? இப்போ லாஞ்சிவிட்டி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வயதானவர்கள் நாங்கள் கவனிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வயதான காலத்தில் நிறைய இருக்காங்க. யூஎஸில் எப்படின்னு தெரியல, நிறைய இடங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஏதோ ஒரு நோயோடு இருக்காங்க.
அவருடைய முதுமை காலம் என்பது ஏதோ ஒரு பிரச்சனையோடே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஏதாவது பண்ணுமா? ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் மச் வேலிட், ரைட்? அதுக்கு இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்சல்யூட்லி ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் இப்போது வயதானவர்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் அந்த டேட்டா எல்லாம் வந்துருச்சுன்னா ஏஐ வுட் சஜஸ்ட் வாட் இஸ் பெட்டர் ஃபார் யுவர் பாடி. நீங்கள் ஃபுட் எல்லாமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். இந்தந்த ஃபுட்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், இந்தந்த ஃபுட்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக திஸ் இஸ் ஃபார் த ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஸோ தட் தே கேன் லிவ் லிட்டில் பிட் லாங்கர் அண்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் தியர் கிராண்ட் சில்ட்ரன். ஸோ இப்போ வந்து எங்களோட விஷன் பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் த லாஞ்சிவிட்டி, இட்ஸ் அ ஹெல்த்தியர் லாஞ்சிவிட்டி இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போ வந்து லெட்ஸே அதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போது இஃப் யூ ஹேவ் டு பி ஹெல்த்தி இன் 80, பெட்டர் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் நவ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 40 இல்லைங்களா? ஸோ அந்த ஏஜ் குரூப் லெட்ஸே இப்போ நான் 40 இருந்து நான் வந்து என்னோடய பாடியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு யூனோ யூஸிங் ஏஐ பிளாட்ஃபார்ம், நான் வந்து எவ்ரிடே ஐ மேக் ஷுர் தட் மை பாடி இஸ் குட், லுக்கிங் அட் மை ஜேர்னல், வாட்ஸ் ஹேப்பனிங் வித்தின் மை பாடி அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு 60 இயர்ஸ்க்கு நீங்கள் அது ரீச் ஆனவுடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ யூல் பி மச் ஹெல்த்தியர் தேன் தி அதர் பீப்புள் பிகாஸ் யூ பீன் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் பாடி ஸ்டார்டிங் அட் 40 and now you are in 60 and leading a much healthier life. And you will நீங்களே சஜஸ்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ விச் இஸ் அ ப்ரோஆக்டிவ் ஹெல்த் கேர். இதோட ஃப்ளிப் சைடு ஒன்று எனக்கு தோணுது. அது என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஒரு சிம்டம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஏஐ டூலில் நான் போய் எதை சொல்கிறேன், உங்களுடைய ஆப்பில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தினந்தோறும் இப்படி என்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கப்போ பாடி மேலே ஓவர் கான்ஷியஸ் ஆகிட மாட்டோமா? நான் ஹியூமன் சைக்காலஜி சைடு கேட்குறேன். ரொம்ப ஓவர் கான்ஷியஸ் ஆகி ரொம்ப உடம்பு பார்த்துட்டு அதுவுமே சிக்கலாகிடுமே. எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும் சார். ரொம்பையும் ஓவர் கான்ஷியஸ் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனாலிட்டி. அந்த மாதிரி தான். ஸோ யூ ஹேவ் டு பி எவ்ரிவேர், வாட் எவர் வி டூ, எவ்ரி திங் வி ஹேவ் டு பி இன் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் ஹெல்த்தியாக லைஃப் வந்து லிவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு நாளில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஜேர்னல் எழுதுறது மாதிரி இன்றைக்கி என் பாடியில் என்ன நடந்துச்சுங்கிற டேட்டாவை கொடுக்குறதும் தேவை தான் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தேவை. ஓகே. ஸோ அதாவது டெய்லி வந்து இப்போ வந்து நிறையா வந்து வ்ளாக்ஸ் எழுதுகிறோம், ஃபேஸ்புக்கில் போய் அப்டேட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பெண்ட் சம் 2 to 3 minutes of your time and see what's happening in your body and definitely symptoms login பண்ணலாம். And it's like ஒரு ஜேர்னல் எழுதுகிற மாதிரி தான். லைக் why don't you spend like ஒரு 2 minutes நம்மளால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா then who else is going to take care of our health, right? So better, I would advise to my advice to people is spend 2 minutes to take care of your body, see what's going on inside the body, and absolutely you can do a lot of things in the platform. என்ன நடக்குது உங்கள் பாடிக்குள்ளேன்னு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸ்பெண்ட் 2 to 3 minutes every day so that you'll know your body much better. அதர் ஃப்ளிப் சைடு, இப்போ நாமளாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் ஏற்கனவே இந்த டெக்னாலஜி வளர முன்னால் பாட்டி வைத்தியம், கை வைத்தியம் அப்படின்னு பண்ணாங்க. லேட்டராக மாறினப்போ யூ ஹேவ் டு கோ அண்ட் விசிட் அ டாக்டர் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம். இப்போ இந்த பாட்டி வைத்தியம் வேறு வார்டில் வந்து கூகுள் டாக்டராக போய் உட்காருது, வாட்ஸ்அப் டாக்டராக போய் உட்காருது. இப்போ இந்த மாதிரி தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, இது மறுபடியும் இந்த மாதிரி அசம்ஷன் பேஸ்டு ரெமடிஸை நோக்கி நம்ம ஆட்கள் போக வாய்ப்பு இல்லையா? ஏன்னா இப்போ ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்குது. சும்மானா போயிட்டு ஒன்றுமே இல்லைனாலும் கூகுளில் உட்காந்து தேடுறது, கடைசியில் பார்த்தா அது ஒரு பெரிய நோயை சொல்லும், அந்த பயத்திலே வாழ்கிறது. இப்படி ஒரு குழப்பம் இருக்குல்ல. இந்த குழப்பங்களை இந்த மாதிரி அடுத்த ஏஐ டூல்ஸ் வழியாக செய்யக்கூடியது இன்னும் அதிகரிச்சிடாதா? ChatGPT எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போல்லாம் எங்கிட்ட நிறைய பேர் கஸ்டமர்ஸை கேட்டிருக்காங்க, நான் ChatGPTயில் வந்து என்னோடய ரிப்போர்ட்டே ஃபீட் பண்ண முடியும், அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு. ஸோ அப்படின்றப்போ ChatGPT என்ன, நான் வந்து டேட்டாவை ஃபீட் பண்ண மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஃபீட் பண்ணேன்னா அது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். பட் அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கிடையாது. ஏன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை சர்வர்ஸில் போய் ஹிட் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து உங்களுக்கு அக்ரிகேட்டாக கொடுக்கும். பட் அது வந்து ஆனால் அது பர்சனலைஸ்டு கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. செக்யூர்டு கிடையாது, பர்சனலைஸ் கிடையாது. ஐ வுட் நாட் ஈவன் ரெக்கமெண்ட் டூயிங் தட் அண்ட் ஐ வுட் நாட் ஈவன் ரெக்கமெண்ட். நீங்கள் கூகுள் பண்ணி அட்லீஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், பட் டோன்ட் கம் டு அ கன்க்ளூஷன் திஸ் இஸ் வாட் இட் இஸ். அப்போ இனிமேல் வந்து டெக்னாலஜி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரும், அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிற பேலன்ஸ் மெக்கானிசத்தை நீங்கள் வளர்த்துக்க வேணுங்கிறீங்க. கல்ச்சர் இப்படி மாறணும். அப்சல்யூட்லி. இப்போ ஏஐ ஹெல்த் கேர் த்ரூ ஏஐ அப்படிங்கிற உங்களுடைய இந்த இன்னோவேஷன், இந்த ஐடியா சோஷியலாக சமூக ரீதியாக என்ன மாதிரியான நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன?
ஸோ நல்ல தாக்கம் அப்படின்னா சார், ஒன்று இட் வில் மேக் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அந்த தாக்கம் கண்டிப்பாக உருவாக்குன்னு நம்புகிறோம். டாக்டரை விட உங்கள் பாடியை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியுன்ற நம்பிக்கை வந்து நாங்கள் கொடுக்குறோம். ரைட், we are empowering people to know more about their body so that டாக்டர்கிட்ட போகும்போது, டாக்டர் எனக்கு தலைவலி மட்டும் கிடையாது, எனக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறையா வந்து இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்றப்போ டாக்டர் வில் பி சர்ப்ரைஸ்ட். ஓ, அப்போ நீங்களே டாக்டரா எல்லாமேன்னு கூட கேட்பாங்க இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி விஷயத்த உங்களை பற்றி நீங்கள் நிறைய டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். இப்போது டாக்டருங்க சார், இப்போது எங்கே வேர்ல்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து ஒரு பேஷண்ட்டை 1-to-1 மீட் பண்ணும்போது ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கனாலே 2 minutes and 33 seconds தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆன் அன் ஆவரேஜ். ரைட், இப்போ 2 minutes 33 seconds. ஓ தலைவலியா, ஓ இந்த டேப்லெட்ஸ், ஓகே ஃபைன், ரைட். ஸோ பட் நீங்கள் வந்து நிறைய கொஷின் இருக்குது டாக்டர் அப்படின்னா, டாக்டர் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் இட் டு யூ, சிட் டவுன் அண்ட் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. நீங்கள் எந்த கொஷின் இல்லைன்றப்ப தான் இந்த டாக்டர் வந்து அடுத்த ஒரு பேஷண்ட்டுக்கு பார்க்க போவாங்க. அவங்க மேலே தப்பே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு 40-50 பேஷண்ட் வந்து பின்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா ஒருத்தருக்கு அவர் உடம்பை பற்றி தெரியுது, அவரே அதை ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ டாக்டர்கிட்ட நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் முன்ன விட பெட்டராக இருக்கும். ஸோ அவங்களுடைய டயக்னைஸ் பண்ணுறதும் ட்ரீட்மெண்ட்டும் இன்னும் பெட்டராக மாறுறதுக்கான ஒரு சைக்கிள் பில்ட் ஆகும். அப்சல்யூட்லி 102% பெட்டராக வந்து அவங்களால டயக்னோஸ் பண்ண முடியும். நீங்கள் முதல்ல சொன்னீங்க ஏஐங்கிறது மட்டும் வச்சுட்டு ஒன்று பண்ணக்கூடாது, எங்கே அதை இன்ஜெக்ட் பண்ணணும்னு தெரியணும். டெக்னாலஜி அண்ட் ஹியூமன் காம்பினேஷன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இப்போ உங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் அல்லது உங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு ஹியூமன் அண்ட் டெக்னாலஜி மெர்ஜ் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பர்சன்டேஜ்? ஏன்னா பேக்கெண்டில் டாக்டர்ஸ் டீம் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆமாம். ஸோ இது வந்து வெறும் ஏஐ டெக்னாலஜி நான் இதை எடுத்துக்கணுமா, இல்லை ஹியூமன் அண்ட் ஏஐ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெட்டர் அவுட்புட் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சின்னு எடுத்துக்கணுமா? ஐ வுட் சே ஹியூமன் அண்ட் அன் ஏஐ சேர்ந்து பெட்டர் அவுட்புட் கொடுக்கறது தான் எடுத்துக்கணும், அதுதான் கரெக்ட். ஓகே, நீங்கள் அப்படி தான் டிசைன் பண்ணி? அப்சல்யூட்லி அப்படி தான் டிசைன் பண்ணி. ஏன்னா எங்களோட டாக்டர்ஸ் தான் அல்காரிதமே எழுதுகிறாங்க. ஸோ அந்த அவங்ககிட்ட இருந்து தான் அந்த இன்புட்டே வருது, இந்த இதுக்கு இப்படி ட்ரீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் இப்போ ஆரம்பித்து எவ்வளோ 1.5 வருஷம் தான் ஆகுது இல்லையா? 15 months ஆகுது. 15 monthsக்குள்ளே எப்படி ஒரு பெஸ்ட் ஸ்டார்ட் அப் அட்லாண்டாலாம் அவார்டு வாங்கினீங்க? லாஸ்ட் இயர் வந்து பெஸ்ட் ஸ்டார்ட் அப் அவார்டு வாங்கினோம். And then in the year, last month, we got an award of top 10 innovative companies in Georgia, in the state. Oh, okay. So I think and the credit I think it goes to the team. Basically, I've been more experienced in entrepreneurship side, right? So it's very important to understand the people and run the company, right? Empower the people. ஸோ ஷார்ட் பீரியடில் வந்து பெஸ்ட்டு 2 அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஆமாம். இதோட ஸ்கேலபிலிட்டி, வாட்ஸ் ஃபியூச்சர் பிளான்ஸ்? இப்போ நீங்கள் இங்கே ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் யூ ஆர் கோயிங் டு ஸ்ப்ரெட்? ஆக்சுவலி வி ஹாவ் US ஒரு மார்க்கெட், இந்தியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் பிரேசில். இதுதான் 4 countries நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். அண்ட் ஆல்ரெடி மிடில் ஈஸ்டில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெலிகாம் கம்பெனி இன் துபாய், they wanted to do a POC starting September. Oh, okay. And then there is another company, bank, biggest bank in UAE, they wanted to do a POC. And another big management consulting firm in Middle East, they wanted to do a POC for their partners. So இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து UAEல வந்திருக்கு. And also we are talking to few firms in India and also some hospitals in India to collaborate for their patients. ஸோ இன்டர்நேஷ்னலி இப்போவே ரீச் அவுட் ஆகிடுது? அப்சல்யூட்லி. வி ஆர் அ குளோபல் கம்பெனி. இப்போது எங்களோட டீமே பார்த்தீங்கன்னா, ஸோ தோ வி ஆர் ஃபவுண்டர்ஸ், பட் வி ஹாவ் ஈவன் அவர் கோ-ஃபவுண்டர் டேனியல், ஹீஸ் ஃப்ரம் பிரேசில். எங்களோட மார்க்கெட்டிங் ஹெட், ஷீ இஸ் ஃப்ரம் ஹியர், அண்ட் டைரக்டர் ஆஃப் சேல்ஸ் இஸ் ஃப்ரம் ஹியர். And it's a combination, right? And also the way we work is, we wanted to work with smart people, right? And I don't feel the threat at all, right? If anyone asks like smart questions, absolutely I'm going to encourage them. Okay, do it this way. And I don't feel a threat from anyone, right? And that's how leaders should be. You should not feel a threat with anyone. Instead, give them a job, ask them to take an ownership and do it. And they will do it for you. A leader will build a leader only. Absolutely. And our goal is just the vision. We wanted to take
the vision forward. That's our goal. And our employees are there who can plug in things and get all the information, whatever is needed, they are there to take care of it. Our goal and my goal is make sure that the vision is right, taking it forward, and so that the people can live the healthier lives. நீங்கள் இந்தியா தமிழ்நாட்டில் எந்த ஊர் நீங்கள்? நான் விருதுநகருங்க சார். விருதுநகர்கார். ஓகே. படித்ததெல்லாம்? படித்தது எல்லாமே விருதுநகர். விருதுநகர் தான். ஆமாம். காலேஜ்? காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில் படித்தேன். அப்புறம் வந்து எம்பிஏ வந்து கேனடாவில் பண்ணேன். ஓ, அதுக்கப்புறம் யூஎஸ் வந்துட்டீங்க? அப்புறம் யூஎஸ். ஓகே. ஏன் இங்கே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நிறைய நிறுவனங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இங்கே அவங்களுடைய மெயின் ஆஃபீஸை வைக்கிறாங்க. அதில் வாட்ஸ் அ ரீசன்? I think one of the reason வந்து lot of encouragement and investors. இங்கே நிறையா இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பாக அட்லாண்டா நிறையா இருக்குது, கலிஃபோர்னியா இஸ் மச் பெட்டர், நியூயார்க் இஸ் மச் பெட்டர். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் pretty இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸில் வந்து we raised $350K first 3 வீக்ஸில். And very much to my surprise as well, great support from the Tamil community and Indian community, which is amazing. First check is given by a Tamilian. ஓ, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் வந்து தமிழர் தான்? கண்டிப்பாக தமிழர் தான். அமிர்தராஜ். ஸோ கருப்பையான். ஓகே. அதான் மோஸ்ட்லி இங்கே ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அங்கே இந்தியாலையும் இப்போ உங்களுடைய ஆஃபீஸ் உள்ளே வரும்? கண்டிப்பாக. இப்போது நான் இங்கே இப்போ நம்மளே ஒரு இன்குபேஷன் சென்டர்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் நிறையா சப்போர்ட் பண்ணது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ இந்தியாவிலையும் இன்ஸ்டன்ஸ் யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப், ஒரு டேக்அவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே கேட்குறேன். நிறைய பேர் இந்தியாவே ஸ்டார்ட் அப் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுது. தமிழ்நாட்டிலே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகிட்டே இருக்குது. பட் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மூவ் பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க. ஓகே, நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன கேட்குறேன்னா, இது ஸ்டார்ட் அப் ஈரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி ஒரு ஏஐ வந்து பயங்கரமாக ஒரு பக்கம் வந்திருக்கோ, அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸும் நிறையா வந்திருக்குது. ஸோ கீ திங்ஸ் இதெல்லாம் கட்டாயம் ஒரு ஸ்டார்ட் அப்பில் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? விஷன் சார். விஷன் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போது நாங்கள் வந்து வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் இன் விஷன். ஸோ அதனால் எங்களை டிஸ்ட்ராக்டே பண்ண முடியாது. வி நோ தட் திஸ் இஸ் அவர் கோல், இதை நோக்கி தான் நாங்கள் போகிறோன்னு தெரியும். நீங்கள் ஆனால் சின்ன பிவட்ஸ் எடுக்கலாம். சின்ன பிவட்ஸ்னால் யூ கேன் டர்ன் அரவுண்ட். இப்போ ரோட்னா நேராக போகாமல் இப்படி போகலாம். தட்ஸ் ஓகே, தட்ஸ் நார்மல் இன் அ ஸ்டார்ட் அப். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ். அதெல்லாம் அது உள்ளே வந்த பிறகு சில புரிதல்களுக்கு அப்புறம் மாறுறோம். அப்சல்யூட்லி மாறுறோம். ப்ளஸ் அட்வைசர்ஸ், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் ஒரு ஈவெண்ட்டில் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இன் மதுரை. இந்த வாஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஷோ கேஸ்லாம் இருந்தது. இந்த ராக்கெட்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. பட் நிறைய மை அட்வைஸ் டு த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இஸ், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்னொருத்தவங்களோட மணி வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யூ நீட் டு ஹாவ் த கிளியர் விஷன் ஆஃப் த கம்பெனி, ரைட்? அது இல்லாமல் ஓகே ராக்கெட் லான்ச் பண்ணுறோம், என்னோடய கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் இருக்காருன்னா ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ராக்கெட் லான்ச் பண்ணுறோம், பட் ஹவு டு யூ மேக் மணி அவுட் ஆஃப் இட்? இல்லை, ராக்கெட் லான்ச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் என்ன பணம் தர போகுதுங்கிற பிளான் மெயினுங்கிறீங்க. அப்சல்யூட்லி. அது உங்களுக்கு எப்படி கேஷ், எப்படி ஹவ் ஆர் யூ கோனா மேக் மணி அவுட் ஆஃப் இட், இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே முடியும். ஜஸ்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்றதுனால பண்ணவே முடியும். ஏன்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டு லுக் அட் காம்படிட்டர்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு லுக் அட் த ஈகோ சிஸ்டம், என்னென்னலாம் இருக்குது, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன, வாட் இஸ் த ரியல் ஐபி you have that you can be different from other competitors. ஓகே, ஒன்று வந்து விஷன், செகண்ட் வந்து ஹவு டு அது பணமாக்குவது எப்படிங்கிற புரிதல் இருக்கணும். மூணாவது கீ ஃபேக்டர் ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப். மூணாவது கீ ஃபேக்டர் வந்து டீம் சார். டீம் absolutely like I vouch for it. and இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு தமிழனாக இருக்கப்போ நேச்சுரலாகவே வந்து லைக் எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் டீம் ஃபார்ம் பண்ணிக்கணும் தானே இருக்கும். இல்லை, நேச்சுரலாக தட்ஸ் அ ஹியூமன் திங், ரைட்? எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே அப்படி இருக்கவே கூடாது. யூ நீட் டு ஹாவ் அ பேலன்ஸ். இப்போது எனக்கு ஒரு ஐ ஹாவ் advantage and disadvantages, right? And my co-founder has an advantage and disadvantage. So we are able to grow this quickly is because என்கிட்ட இருக்கிறது என்னோட கோஃபவுண்டர் கிடையாது, என்னோட கோஃபவுண்டர்கிட்ட இருக்கிறது எனக்கு கிடையாது. ஸோ ரைட் பிரெயின்ஸ் டுகெதர். அப்சல்யூட்லி அ பேலன்ஸ் ஆஃப் பீப்புள். ஓகே, அது ப்ளஸ் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இட்ஸ் த டீம் வித் த மல்டி கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்.
ஓகே, வெவ்வேறு பின்னணியிலேருந்து வந்தவங்களா இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறது சிம்பிளிஃபை சொன்னோன்னா, அந்த சொந்தக்காரங்கிறதுக்காண்டி கம்பெனியில் தூக்கி போடுறது, Absolutely. ஊருக்காரன் நீ வந்துக்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. கரெக்ட். கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த விஷன், த செகண்ட் ஒன் இஸ் how to make money out of it, the third important thing is the team. ஓகே, ஜென்ரலி நீங்கள் பார்க்குற வரைக்கும் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு எல்லாருமே வந்து ஒரு 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 $1 பில்லியன் கம்பெனி பண்ணணுங்கிற விஷனை நோக்கி தான் வராங்க. ஓகே, நிறைய நேரங்களில் பாதியில் விட்ரா பண்ணுற ஒரு இது இருக்குல்ல, அதுக்கான மெயின் ரீசன் என்னவா இருக்கா? இண்டிவிஜுவல்ஸோட ஆட்டிடியூடா, இல்லை அவங்க எடுத்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கா? இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அது சூப்பர் எங்காக இருக்கப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு பண்ணுறாங்க. அவங்களே சொல்கிறாங்க ஒரு 20 பண்ணோம்னா 1 தான் ஜெயிக்கும் அதில். ஆனால் அந்த 1 எதுன்னு தெரியாதுங்கிறனால 20 இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும்பாங்க. சில பேருக்கு தெரியும், ஓகே இதில் போனாலும் இது வந்து ஒரு பெரிய யூனிக்கானாக வரும் அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கும் இதுதான் யூனிக்கானா, இது வந்து போதான்னு தெரியாது. அதே குழப்பத்தில் தான் ஸ்டார்ட் அப்லேயும் இருக்காங்களா, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் கொஞ்சம் இருக்கா? பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆகலாம், விட்ரா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அரை மனசோட நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறதா நினைக்கிறீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கிவ் அப் பண்ணிடுறாங்க ஈஸியாக. இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சார், லைக் எனி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்வேஸ் இட்ஸ் அ ரைட் டைம் அட் ரைட் பிளேஸ், மீட்டிங் ரைட் பீப்புள். தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் லீட்ஸ் டு அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அண்ட் அ சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி, ரைட்? இது எல்லாமே நடக்கலை அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம தான் எஃபர்ட் போடணும். Got it, right? Okay. That's very, very important. Meeting right people is important. Getting a right advice is very important. Listening to people is important, right? நீங்கள் நினைக்கிறத வச்சே வந்து விஷனை எடுத்துகிட்டு போக முடியாது. You need to talk to your advisors on a day-to-day basis. Keep them updated what's going on and be transparent, right? Very, very important. Be honest and be transparent what's happening in the company and things like that. Down the line from now, ஒரு 5 இயர்ஸில் இந்த கம்பெனி வந்து என்ன பொசிஷனில் இருக்கும்னு நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க? Actually 5 to 7 yearsல we will hit $100 million in revenue. Okay, ஸோ அதுக்கான ரோட் மேப்லாம் ரெடி? ஓகே. அண்ட் எனக்கு இன்னொரு கொஷின் அபவுட் ஏஐ தான். எப்போவுமே ஒரு மார்க்கெட் எப்படி எவால்வ் ஆகுதுன்னா, ஒரு காஃபி ஷாப் தான் காஃபி ஷாப்பாக வரும். ஓகே, ஒரு ஏதோ ஒன்று பார்த்தா ஒரு பீரியட்லாம் ஒவ்வொன்றா இருக்கும். அப்படி தான் கொஞ்சம் ஏஐயும் பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஒரு சூப்பர் டெக்னாலஜி வந்திருக்கு, எல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஆளாளுக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியும் பார்க்குறீங்களா? அப்சல்யூட்லி சார். நிறைய பீப்புள் பார்க்குற வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரி ஈவன் லைக் அ ஸ்மார்ட் பீப்புள். வி வென்ட் டு ரீசெண்ட்லி லைக் அ சிடிஓ ரவுண்ட் டேபிள். ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இது வந்து வாட்டன் சிடிஓ ரவுண்ட் டேபிள். வாட்டன் இஸ் நம்ம டாப் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் இன் த வேர்ல்ட் இல்லையா, ஹார்வர்ட், வாட்டன் எல்லாமே. பேசிகிட்டு இருக்கோம், ஒருத்தர் பேசும்போது சொன்னார், நான் வந்து நிறைய சொல்யூஷன் வச்சுருக்கேன், நான் நிறைய கோட் பண்ணியிருக்கேன், நிறைய ஐடியாஸ் இருக்குது, சொல்யூஷன்ஸே நிறையா இருக்குது என் பாக்கெட்டில் இருக்குது, நிறையா வச்சுருக்கேன் நான் அப்படின்னு. எண்ட் ஆஃப் த டே வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் தட் சொல்யூஷன், ரைட்? ஆர் யூ கோயிங் டு மேக் மனி அவுட் ஆஃப் இட், ரைட்? ஒரு சொல்யூஷன்ட்டு இன்னொரு சொல்யூஷன் ஈஸியாக போயிடுவாங்க. பட் how are you going to make money? And how do you going to start this? Starting a business, company easier register பண்ணிடலாம். But how do you scale it? You need people for that. சில பேர்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆளாவே எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. No, you cannot. Absolutely cannot. Right? You need a good team to take that vision forward. உங்களை நம்பணும் அந்த டீம். நான் இருக்கேன்னா ரமேஷை நம்பி நான் இங்கே இருக்கேன், அந்த விஷனை நம்பி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்ட். அதை பண்ண போது இதை பண்ண போது இதை டெக்னாலஜி வந்து ஒரு ஆக்சுவலாக என்னென்னா முற்றிலும் அழிந்து போன பல டெக்னாலஜி இங்கே இருக்குது, டிவைசஸ் கூட இருக்குது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் பேஜர் சொல்லலாம். ஓகே, அப்படி ஏங்கிறது இந்த டெக்னாலஜி ரோட் மேப்பில் அல்லது ஒரு டிஜிட்டல் ஜியாகிரஃபியில் இதுவும் ஒரு டெக்னாலஜி, இதை விட இன்னொன்று வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை ஒரு கொஞ்சம் காலம் ஏஐயோட ஆட்டம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பெருசாக இருக்கும் சார். ஏன்னா இப்போது நிறைய சாட் ஜிபிடி, இப்போ ஃபஸ்ட்டு கூகுள் இருந்தது, இப்போ சாட் ஜிபிடி, தென் நெக்ஸ்ட் வந்து அஜென்டிக் ஏஐன்னு சொல்கிறோம். அஜென்டிக் ஏஐன்றது இன்னும் பெருசு, லைக் வெரி செக்யூர்டு ஏஐ. பட் எண்ட் ஆஃப் த டே நம்மையே வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பயப்படக்கூடாது. நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது இதை நோக்கி தான் உலகம் போகுது அப்படின்னா அதை நோக்கி நம்ம வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், தயார்படுத்திக்கணும்.
அப்படி இருந்தால் தான் நம்ம சர்வை பண்ண முடியும். ஓகே, ஏஐக்கு அடுத்து ஒரு டெக்னாலஜி இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்சல்யூட்லி ரெடியாக. ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் என்ன தோணுதுன்னா, இப்போ நான் ஒரு தகவலாக கேள்விப்பட்டதுன்னா, நிறைய நிறுவனங்கள் ஏஐ, பெரிய நிறுவனங்கள் மல்டி பில்லியன் கம்பெனிஸு ஏஐ உள்ளே வருது அப்படிங்கிறப்ப இதை சரியாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும், டக்குன்னு ஸ்மால் கம்பெனிஸ் எல்லாத்தையும் லீஸ் அவுட் பண்ணாங்க. பட் ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு லீஸ் எல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்க, அவ்வளோ பொட்டன்ஷியல் ஒன்றும் இல்லை இதில் அப்படின்னு சொல்லின்னு. அது மாதிரி அந்த பூம் வந்து எல்லோரும் கேபிட்டலைஸ் பண்ணி நினைக்கிறப்ப எந்த இடத்துல நிதானமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் சார். சில அதான் சொல்ல, இந்த ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூ கேனாட் ஜஸ்ட் லே ஆஃப் பீப்புள் ஜஸ்ட் பிகாஸ் ஏஐ இஸ் தேர். யூ நீட் டு ஹேவ் பீப்புள். அதான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஏஐ வந்து ஒரு கோஃபவுண்டராக இருக்கவே முடியாது. எனிதிங் யூ நீட் டு ஹேவ் பீப்புள் டிஸ்கஸ். அந்த ஃபாரம் இருக்கணும். அப்சல்யூட்லி there won't be a case where வந்து மேபி அவங்க 10% 20% வந்து லே ஆஃப் பண்ணலாம் ஏஐனால். they cannot lay off like 80% ஆஃப் த பீப்புள். எல்லாமே ஏஐ நம்பி. ஏன்னா ஏஐ ஆப்ரேட் பண்ணுறதே நம்ம தான் இல்லையா. அந்த ஃபீடு கொடுக்கணும்ல, கரெக்டான ஃபீடு கொடுத்தா தான் அந்த ஏஐ வந்து உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும், கரெக்டான அவுட்புட் கொடுக்கும். அவுட்புட் கொடுத்ததுக்கப்புறம் then you have to go back and fix lot of things and then அப்புறம் தான் வந்து நீங்கள் டெலிவரியை வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் அப்சல்யூட்லி ஏஐ இஸ் ஓவர் ரேட்டட் தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக ஓவர் ரேட்டட் தான். ஆனால் பீப்புள் ஆர் வெரி அப்சஸ்ட் வித் ஏஐ ஆல்சோ. நான் என்ன சொல்லுவேன், டேக் இட் ஈஸி, கொஞ்சம் ஈஸியாகவும் ஜஸ்ட் ஈஸி. ஏன்னா ரொம்ப டிபெண்ட்டாக போயிட்டுருக்கோமோ அப்படின்னு தோணுது, எல்லாத்துக்கும் ஏஐ கிட்ட போய் நிற்கிறது அப்படின்னு. ஏன்னா பீப்புள் ஸ்கில் எல்லாத்தையும் ஒரு வேளை நம்ம மறந்துட்டோம்னா, இப்போ கூட ஒரு தெரிஞ்ச இடத்துக்கு போகிறப்போ கூட ஒரு கூகுள் மேப்ஸ் ஆன் பண்ணிக்க தான் தோணுது. ஸோ ரொம்ப டிபெண்டன்சி வர்றதுக்கு நம்ம இங்கே பேலன்ஸ் ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும். இல்லை, சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் நானாகவே செயல்படக்கூடியதையும் பேரலாக பழகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போது நான் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப சாட்ஜிபிட்லாம் யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஐ பிலீவ் இன் மை இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஐ பிலீவ் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த கம்பெனி அண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் த ப்ராடக்ட் ப்ராக்ரஸ், அதெல்லாம் எனக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி வி செட் த விஷன், ரைட். நெக்ஸ்ட்டாக என்ன எடுத்துகிட்டு போகணுன்றது வி செட் த விஷன் ஃபார் தட். ஜஸ்ட் பிலீவிங் சிட்டிங் அண்ட் சாட்ஜிபிட்டிலே நான் உட்காந்து அடிச்சுட்டு இருந்தேன்னா ஐ கேனாட் டேக் த கம்பெனி ஃபார்வர்ட், ரைட். டு ஸ்கேல் த கம்பெனி ஐ நீட் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் வித் இன் த கம்பெனி. ஸோ டெக்னாலஜியை எந்த அளவு பயன்படுத்தணுங்கிற கான்ஷியஸ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அது அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக. சூப்பர் கூல். நிறைய ஏரியாக்குள்ளே போயிட்டு வந்திருக்கோம். உங்கள் கம்பெனி, அதுக்கப்புறம் ஏஐங்கிற டெக்னாலஜி, அது ஏற்படுத்த போகிற உளவியல் மாற்றம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. லுக்கிங் ஃபார்வர்ட், நிறையா பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஏன்னா ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஏதோ ஒரு வகையில் அதுவும் விருதுநகர்காரர் இறங்கி அதை செய்யும்போது உண்மையிலேயே மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. யா.